விஷயம் கேக்குறியா? ஒண்டர்ஃபுல், ரொம்ப சுகமா இருக்கு. சார் நான் கதையை பத்தி கேட்டேன் சார். கலைக்கு தெய்வமான சரஸ்வதிக்கு லுங்கி இஞ்சி பாவம் போட்டு கும்பிடலாம் நினைக்கிற இந்த காலத்துல இதெல்லாம் என்ன மாதிரி மாற்றிட்டு சார், அப்போ நம்ம பெண்மை பத்தி உயர்த்தி பேச வேண்டாங்கிறீங்களா? ஊரே மாறிட்டு வரும்போது நீ என்னமா உயர்த்துறது? உன்னை கேட்காம அவங்களே வந்துட்டாங்க. ஐம் ஆல்வேஸ் ஓபன். இப்படி எழுதுறான் புத்தகத்தை எவன் வாங்குவான்? போ போ சார், படிச்சு பாருங்க சார். நாகரிக பெண்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்கேன் அவங்க திருந்துறதுக்கு. முதல்ல உன்னை திருத்திக்க. உலகத்தை ஒட்டி நட. கரோல் ராபின்ஸ் படி. ஆல்பர்ட் பரோவியா ஸ்டடி பண்ணு. ஐம் ஆல்வேஸ் ஓபன். இட் இஸ் பியூர்லி பிசினஸ். இத பாரு, என்னுடைய பப்ளிகேஷன் பேர் என்ன? மூன்லைட் பப்ளிகேஷன். மூன்லைட்ல நடக்கும் வைன் விமன், மது மாது இன்பம். செத்த பணத்தை தோண்டி எடுத்து நான் உட்கார வைக்கிறேன். என்ன சொல்றேன்? என்ன சொல்றதுனே புரியல சார். பட்டிகட போ. கோமன். அவர் எழுத்தாளரா? ஆமா, லட்ச எழுத்தாளர் முட்டாள். இந்த காலத்திலும் பொம்பளைகளுக்கு புடவை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் இல்ல. ஹாய் பிரகாஷ். ஹலோ. என்னடா சதா ஆனந்தா, எங்க ஆளைய பிடிக்க முடியல? ஏன் முடியல? 4 பொண்ணு நின்னா நிச்சயமா அந்த இடத்துல என்ன பார்க்கலாம். எங்க இப்படி? டேய் சதா, இன்னைக்கு நம்ம கீதாவோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, வர்றியா? யாரு? எந்த கீதா? ஓ, கிருஷ்ணகாந்த் டாக்டரா? ஸ்வீட் கேர்ள். ஏய், ஐ சி. உன் எதிர்கால மனைவி இல்ல? ஓகே, நேரா தியேட்டருக்கு வந்துடுறேன். ஏய், நிதானத்தோட வா, அப்பதான் நாடகத்தை ரசிக்கலாம். ஒரு பக்க குறைச்சுக்கிறேன். கீதா, cheers. Stop, stop, stop. Hi, Geeta. Hi. Not bad, not bad. இறங்கி உள்ள, இறங்கி உள்ள, இறங்க, இறங்க. ஐயா, ஒண்ணுமே இல்ல. மறுவாத கூட்டப்பான் போயிட்டு எங்க போயிட்டு இருந்த கையகால வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. முத்த வாய். கைய எல்லாம் போயிட்டு அம்மா பா. அம்மா பால். சந்திரா பால். சந்திரா பால். வரம்பா. அத்தால விட மாட்டானே. வர வாசமதா, என்னப்பா காலங்கத்தால என் வீட்டு வாசல்ல நின்று அம்மா அப்பாலாம் என்ன அர்த்தம்? என்ன செய்யுது? பழக்க தோசம். சில பிள்ளைங்க மறந்து போய் நாயனா கையில பீடி கேட்கறதுல அர்த்த மாதிரி. இந்த உடுப்பி ஓட்டுற மசாலா வடை, மசாலா தோசை. ஏன்பா இந்த மாதிரி டிஃபன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தா ஹோட்டல்ல நீ பால் ஊத்துற காசு எப்படிப்பா வாங்குவேன்? ஹோட்டல்ல நான் பால் ஊத்துறேன்னா இல்லன்னு காட்டி எத்த ஊத்துறேன்னு எனக்கு தான் தெரியும். நீ கம்முடு. என்னடா இது? எயிட்டாளம் கூட இது என் வீட்டு மாட்டு கொட்டாய மாதிரி இருக்கு. எங்கால சமதா, 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 இங்க கொடுப்பா, நான் கூட்டுறேன்ப்பா. அட இங்க கொடுப்பா. என்ன இது? அட இங்க கொடுப்பா, நான் கூட்டுறேன்ப்பா. கொடுங்க. எய்தர கையால தொடர்பத்து பிடிக்கலாமா? போடிக்கிறேன். நான் அப்படி பாக்குறீங்க சமந்தா, என்கிட்ட இவ்வளவு அன்பு காட்டுறியே, உனக்கு எப்படிப்பா நன்றி சொல்ல போறேன்? சத்தியமா நான் சொல்றேன் கண்ணு. எப்படியாவது ஒரு நாள் வந்து நீ பெரிய மனுஷன் ஆகத்தான் போற. வரலாறு எழுதவில்லை. அப்போ எனக்கு 2 பக்கம் விட்டு. ஆமா, இப்போ உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? காஃபிப்பா. போ, நிறைய வேலை இருக்கு எனக்கு. மாடுக்கு தண்ணி காமிக்கணும், உனக்கு சோறு வேற கொட்ட. என்ன சமந்தா நோன்ற காலையில கட்டு? அத்தை ஏன் கேக்குறேன்? லாண்டரி கரண்ட் ஒரு மாடு வாங்கினேன், அது கழுத மாதிரி எட்டி எட்டி உதைக்குது. அதான் இந்த காயம். ஆமா, உதைக்கிற மாட்டை வீடு வீடா கூட்டிட்டு போய் எப்படி பால் கறப்ப? நான் ஏன் கறக்குறேன்? வாங்குறவன் கையில ஜோட்டாத கொடுத்து நீயே கறந்து கேம்ப. அப்புறம் வாங்குறவன மாடு உதைச்சா நல்லா உதக்கிட்டு நல்ல பால் கொடுத்தாக்கா தண்ணி பாலுங்கிறான். நம்ம உதைக்க முடியுமா? மாடு உதக்கிட்டு நல்லா உதக்கிட்டு. பல வேல. ஆமா, நீ அடிக்கடி அம்பேல ஆயிடுறிய. எங்க போற நீ? கதை படிக்கிறியா இல்ல ஏதாவது கதை நடக்குதா? உங்ககிட்ட ஏன் உண்மையை மறைக்கணும்? சம்பந்தா, ஒரு பொண்ணு என்ன விரும்புறா. லவ்வா? அலேக். ஆமா, காதல் வந்து சைலண்ட் பிக்சரா இல்ல ஆக்ஷன் பிக்சரா? இப்ப அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அங்க நிக்குது. அப்போ வித தூக்குற கட்டம் எல்லாம் 20 இருக்குன்னு சொல்லு. பூங்க, நீ தூங்க.
அண்ணா சமந்தா சமந்தா என்ன பகல் புற தூக்கமா? பணக்கார வீட்டுக்கு வந்து தெரியல தூக்கம் தன்னாலே வருது. என்னண்ணா கனவு கண்டீங்களா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமா வைக்கும்? என் பூக்கா வேணும் இல்ல, என் கண்ணுக்குட்டி, என் மாமன் பொண்ணு, அவ கழுத்தை தேடி தாலியை கட்டினேன். சாப்பிட்டுட்டு எல்லா பயிலும் சாயங்காலமே போட்டானு. நாங்க ராத்திரி சாப்பிட்டுட்டு நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். அவசரமா அப்படியே நைஸா பால் எடுத்துக்கின்னு அப்படியே வந்தேன். சும்மா என்ன தெரியுமா பண்ணேன்? நான் குளிக்க போறேன். போங்க 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 போங்க, நானும் போறேன். இப்ராஹிம், என்ன புஸ்தகத்துல முடிக்கிட்ட? கொஞ்சம் இருக்கு முதலாளி, இதை அடுத்த பணம் முடிச்சுட்டு வரேன். இப்பதான் காதல அவன் கண்ணத்தை கிள்றான். வாழ்க வாலிபம். உனக்கு என்ன வயசு? இத படிக்க படிக்க வயசு குறையுது முதலாளி. என்னமா எழுதுறான், எந்த மழையை எழுதுறான் முதலாளி? உங்க மருமகன் தான். மருமகன் என் மகளுக்கு புருஷன்னு சொல்லு. நான் இது எவ்வளவு புத்தகம், நான் திருப்பி கொடுக்கணும். சாக்கடை இலக்கி முதலாளி, இந்த சாக்கடையை தான் பெரியவங்க எல்லாம் பதுங்கி பதுங்கி படிக்கிறாங்க, சின்னவங்க பப்ளிக்காவே படிச்சிடுறாங்க. எழுத்தாளர் எழுத்தாளர் என்ன அருமையான மாப்பிள்ளை தெரிஞ்சிருக்கா பச்சா கீதா? முதலாளி, நல்ல எழுத்தாதான் அந்த புள்ள எழுதணும். இந்த வீட்டுக்கு வந்தப்ப நாம அவனுக்கு நல்ல எழுத்தா எழுதலையே, அந்தஸ்தும் பணமும் கேட்டான். அவன் அதை தேட வேண்டிய வகையில தேடுறான். முதலாளி, இப்போ மகளையும் அவனையும் இங்க வரவழைச்சு விட்டோம்னா அவன் அப்படி எழுதுறதே விட்டுடுவான். முதலாளி, ஆரம்ப பாடமே அதிகமா படிச்சா அதான் கோளாறு. கொஞ்சமா பாட்டில வெளியே போட்டா அது விடுவோம், உள்ள போட்டா நாம விடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் ஆல்வேஸ் ஓபன். தூக்குடா. தூக்கடா. ஏடா கண்ணா இருப்போய் அதான் குளித்து வச்சோம். அவன் கஷ்டப்படுறான், நீ கஷ்டப்படுற. நானே கோட்டை கைக்கிறேன், நீங்க போங்க. புறா முட்டு போடா. கொண்டாட்டி பூட்ஸ கழட்டல, ஃப்ரெண்ட் கோட்டை கழட்ட கூடாதா? அப்ரோல் மை ஃப்ரெண்ட் ஒன்லி டூத். சரி நீங்க போலாம். போலாமே. இருந்தாலும் இவனை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு போறது என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு அழகா? ஆமா, இந்த கோலத்துல கொண்டாந்து விட்டுருக்கீங்களே, இது மட்டும் ரொம்ப அழகா. சரிதான், இன்னும் டெம்பரேச்சர் இறங்கல போல இருக்கு. ஆமா, நானும் தான் கேட்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இல்லை இவன் தான் என்ன பேப்பட்ட பெரிய தப்பு பண்ணிட்டான். ச்சே, நீ இவ்வளவு பிற்போக்கா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மொத்தத்துல நம்ம பெண்களே இந்த மாதிரி ஃபேஷனுக்கு பாய். அண்ணன் தனியா வராம கூட அண்ணியும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. வா சமந்தா, வா வா வா. என்ன ராணியோடி வந்துட்டியா? என்ன அண்ணி முகத்தை பார்க்கவே முடியல. ஏன் அசிங்கமா இருக்கா? அண்ணி தலையே நிமித்தலையே. கழுத்து சுருக்கு. அடடே, கிராமம் வளம் இருக்க. ஏன் குழம்பும் இருக்குமே. இந்த பத்தியா குழம்பு 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 பாரு, குளிய பாரு குளிய பாரு குளிய பாரு. ஆமா, ஏன்னா கல்யாண பத்திரிக்கை அனுப்பல? எங்க புது மாடு வாங்கலாம்னு ஊருக்கு போனேன். மாமன் சொன்னா மாடு எதுக்குடா, என் மவளை கட்டிக்கடா. அண்ணி, நீங்க இங்க இருந்தா இப்படிதான் இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். எப்படி என் செலக்ட்? பிரமாதம். கொம்புல வர்ணம் பூசின மாதிரி கடகாமிரத்தை வச்சுக்கணும், கழுத்துல மணி கட்டின மாதிரி அட்டியில மாட்டிக்கணும், செக்க செடேன்னு சேலையை கட்டிக்கணும், கால்ல தலங்கிய மாட்டிக்கணும். அம்மா பால். அண்ணி, உங்க பேர் என்ன? வனம். நல்ல பேரு. இது உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சீங்க. சகஜமாவே பேசுங்க அண்ணி. ஆமா, நான் அதான் கேக்குறேன். அது இன்னும் அது ஊடி முச்சோட கோயம்பு வைக்கிற சட்டில எல்லாம் பூ வச்சுக்கிறீங்க, செடி வச்சுக்கிறீங்க. ஏதாவது தொட்டிக்கிட்டில வச்சு தோட்டத்தை வச்சு கூடாது.
அது டெக்கரேஷன். அது என்னது ரேஷனு? எங்க ஊர்ல சக்கரைக்கு தான் ரேஷனு. ஐயா 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 என்ன அடிக்குது ஐயா? ஐயா என்ன இது? என்ன நீ பொம்மை என்ன புடவை கட்டாம நிக்குது? இத்த கூட அந்த நடு வீட்டுல வச்சுக்கீங்க, 4 பேர் வரத்தாவுல தூக்கி அந்தாடு போடுங்க. இது வீனஸ் சிலை, காதல் தெய்வம். நல்லா இருக்குது. எங்க ஊர் சாமி எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது என்ன பொட்டி? ஐயா ஐயா என்ன இது? சிலி சிலிங்குது. என்னங்கடா இது போட்டிக்குள்ள விளக்கறியுது? வாழைப்பழம், தக்காளி, வெண்டிக்காய் என்னங்கடா கடையா இருக்குது? என்னங்கடா இது ஊறுகாயா துண்ட? ஐயா கதை அப்படி போகுதா? எங்க இருக்கிற? அப்ப வழியில உன்னை அண்ணி ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு சொல்லு. அதையான் கேட்கிறேன். பொம்பளைங்க ருக்கிய கட்டி ரோட்ல போக கூடாத. ஆம்பளைங்க நினைச்சுக்கின்னு கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ரோட்டு ஓரத்துக்கே போய்க்கினே இருக்கேன். அநியாயம். உண்மைதான். இதப்பா வீட்டுல கூப்பிடுறாங்கப்பா. நான் என்னப்பா பேசினேன்? என்ன பேசினேன்? குடும்ப விஷயமா இதை பேசிக்கிட்டே இருந்தோம். அவளை பத்தியா பேசிட்டு இருந்தோம். ஐயா வாங்க. அட ஏன்ப்பா பயப்படுற? போய் என்னன்னு கேள. எனக்கேமா என்னது பொம்மனாட்டிட்ட போய் பயமா இருக்கு? என்னடி? ஐயா வா. மனுஷன் அதுக்காக பெல்லாடுறீங்க. ஐயா கேளுங்க. தகுசி மாங்காய் முருக்கா கொண்டது. ஊர்தா தூண் என்ன ஐயா பிரியல பிரியடி கைத தகுசி தகுசி தகுசிமா உண்டாக்குது. முட்டைடா நீ என்னப்பா என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லே இல்லையே. என்ன தங்கச்சி உண்டாயிருக்குதுப்பா. ஐயோ ஐயோ அது ஆரம்ப பண்ணா என் தங்கச்சி ஒண்ணுக்கு விட்டாப்பா. என்ன எழுத்தாளன்னு நினைச்சாரா இல்ல எடுபடியாளன்னு நினைச்சாரா? பந்து நீ எங்க இருக்க? இந்த பந்து உங்க பந்து தானே? எஸ் எஸ். நோ 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 நோ. எஸ் நோ ரெண்டு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுமா? ஆல் ரைட். என்ன ஆல் ரைட்? சின்ன பொண்ணு ரோட்ல போனா அவளை பார்த்து பந்து அடிக்கிறது, பக்கத்துல வந்தா பல்லு அடிக்கிறது. எத்தனை நாள் இந்த ரோட் சைடு வேலை நடக்குது? கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், விடுறீங்களா? பி கேர்ஃபுல். பொண்ணா மதிச்சு நடந்துங்க. இந்தாங்க. ஏமன் யாரோட ஃபைல் இது? என்னதுல என் ஃப்ரெண்ட் சந்திரநாத் இது. அவருக்கு இருக்க மாடர்ன் யூஸே இல்லாத மடையன். யார் மடையன்? நீ மடையன், உங்க அப்பா மடையன், சந்திரநாத்த மடையன். அவர் ஒரு ஜீனியஸ். அவர் எழுதின பகல் கனவு, ஊமை குயில், தூங்காத மனம், தூங்காத மனம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சதில்ல. நினைச்ச உங்களை போல இல்ல அவர். பெண்ணா மதிச்சு எழுதுற ஒரே ரைட்டர் அவர். ஐ see. சமீபத்துல அவருடைய காவியத்தை இங்க நான் ஸ்டேஜ் பண்ண போறேன், வந்து பாருங்க. அப்படியா? பாக்க. இந்தாங்க. சந்திரநாத் நீ கொடுத்து வச்சவன்டா. என்ன சொல்றீங்க? லட்சிய பெண் ஆசிரியர் சந்திரநாத் சொல்றேன். ஓஹோ. என்னம்மா சிரிக்கிற? வயசுக்கு வந்துட்டாலே இந்த பிள்ளைங்க தானா சிரிக்கிறதும் தானா பேசிக்கிறதும் என்னதான் இருக்குமோ. இப்ப எல்லாம் நீ வீட்லயே தங்குறது இல்ல, வெளியே போயிடுற. இரு உங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட சொல்றேன். இப்ப நான் என்னம்மா சொல்லிட்டேன்? எதுக்காக அழுறேன்? ஏமா அழுறேன்? சொல்லுமா. என்ன சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்கிறது தானே உன்னோட ஆசை? எங்க அம்மா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? என்ன வார்த்தை சொல்லிட்டேன். வாஸ்தவம் தாம்மா. என்னதான் அன்பா வளர்த்தாலும் தாயாயிட முடியுமா? ஏச்சு விட்டேனே தாயி, ஏச்சு விட்டேனே, ஒன்னை ஏச்சு விட்டேனே. ஏமாந்து போனியா? தாயி இங்க வாயே. என்ன
இப்படி பக்கத்துல வாயேன். என்னவா? இன்னும் பக்கத்துல. என்ன சொல்லு. என்ன இன்னைக்கு என் குழந்தைக்கு ஆனந்தம் தாங்க முடியல. தாய், என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு தானேம்மா. ஆனா பின்னால பொறுப்பும் பாரமும் ஏற்படும் போது துக்கமும் தன்னால வந்துடும். தாய், என் வாழ்க்கையிலும் துக்கம் வருமா? பெண் வாழ்க்கையாச்சே, துக்கமும் சேர்ந்துதாம்மா வரும். வேண்டாம்மா, உன் வாழ்க்கையில அது வர வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். அத்த மகளே ராசாத்தி மனச வச்சுக்கோ காப்பாத்தி. வந்தீங்கன்னா தானே இருக்கேன். ஆமா, என்ன நீ காலங்காத்தாடு 9 மணிக்கெல்லாம் கிளம்புற? அட என்னப்பா புறப்படும் போதே? ஒண்ணு இல்லப்பா, அந்த லாண்டரிக்காரன் பால் கணக்கு கொஞ்சம் உதைக்குது. உதைக்குதுன்னா காலை கட்டுறது. கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் பாரு. சரி சொல்லு. இந்த ஒரு நாளைக்கு முக்கா அப்படின்னா 12 நாளைக்கு என்ன ஆகும்? பச்சை தண்ணி எவ்வளவு? அது குழாய் எல்லாம் கேட்கணும். சம்பந்தா, நான் வந்து கணக்கு சொல்றேன். இருப்பா, என்னப்பா அவசரம், கணக்கு சொல்லிட்டு பாப்பா. சரி, 12 முக்கா 9 படி ஆச்சு. அப்ப படி 2 ரூபானா எவ்வளவு ஆகுது? என் பொழப்பு போச்சு சம்பந்தா, எனக்கு நேரமாது சம்பந்தா. கண்டுபிடி ராஜா காலை பாதுபடி போயிட்டாப்பா. சரிப்பா, 9 2 18 ரூபா ஆச்சு. 18 ரூபாயா? அப்போ இந்த லாண்டரிக்காரன்ட்ட 6 சட்டை 6 வேஷ்டி போட்டிருக்கேன். சம்பந்தா, அந்த துணியை நீயே வாங்கிட. வாங்கிறதுக்குலப்பா, லாண்டரிக்காரனுக்கு துடு வேணா. அந்த கணக்கு அவன் போட மாட்டானா? நீயே பாத்துறேன் கண்ணு. சம்பந்தா, நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. சரி, எத்தனை துணி ஆச்சு? 6 வேஷ்டி 6 சட்டை, துணி 30 பைசா. 6 6 12 360 ஆச்சு. போதுமா? என்னதா 360? என்ன கீசை வேட்டிக்கு வந்து 30 பைசாவா? வெள்ளாடுறீங்களா? இப்ப நீ தான் விளையாடுற. கீசை வேட்டிக்கு 10 பைசா குறைச்சுக்கோ. அப்ப 350 ஆச்சு. என்ன போன வாட்டி துண்டை குறைச்சு அது கட்டினா குறைச்சு கூடாது. நீங்க ஐயோ அதை நீயே குறைச்சுக்கப்பா. நீ குறைச்சுக்கண்ணே. அப்ப 3 ரூபா ஆச்சு. ஆமா, நாமளே குறைச்சுக்கினே போறோமே, லாண்டிக்காரன் குறைக்க வேணா? அத லாண்டிக்காரன் கேளு. இந்த பயிர கணக்கு பார்க்க சொன்னா இவன் எங்கேயோ கணக்கு பண்றான் போடுற. அட்டப்பட கவர்ச்சி அமையணும். ஆர்டிஸ்ட் சொல்லு, கதையை பார்க்கறத விட அதை பார்த்தே புத்த வைக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் ப்ளீஸ். எப்படி போன நூற்றாண்டுலயே இருக்கியா இல்ல புதுஜன்மம் எடுத்துட்டியா? சேலை கட்டும் கதைக்கெல்லாம் ஜீன்ஸ் போட்டாச்சா? இல்ல பழைய பஞ்சாங்கம் தானா? பழைய கொள்கையெல்லாம் என் பொழப்புக்கு உதவாது நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். திடீர்னு உனக்கு இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கணும்னா யாரோ மூலையில உரைக்கிற மாதிரி பலமா தட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, யாரோ தட்டி இருக்காங்களே. அப்போ இனிமே உனக்கு நீ கதை சொல்லிக்க மாட்டேன், ஊருக்கு சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். நான் கம் டு தி பிசினஸ். எங்க பப்ளிகேஷனுக்கு இன்னும் 1 வாரத்துல உன்னால கதை தர முடியுமா? நான் முயற்சி பண்றேன் சார். முயற்சி இல்ல, முடிக்கணும். கதையோட தலைப்பு நானே சொல்றேன். வாழ்க வாலிபம், வாழ்க சதானந்தம். தேங்க்யூ. நீ எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிறேன்? சார், நான் ரொம்ப மாறிட்டேன். அதிகமாக எதிர்பார்க்கிறேன். ஒரு 200 ரூபாய் கொடுங்க சார். ஆரம்ப கதைக்கு 1000 ரூபாய் தருவேன். அப்புறம் விற்பனைக்கு தகுந்த மாதிரி 20% கமிஷன் தருவேன். சார், உங்க பெரிய மனசுக்கு ஒப்பந்தத்துக்கு அட்வான்ஸா ஆரம்பத்துல கையை குலுக்கிக்குவோம். கதை வந்த உடனே காசு தரேன். அப்போ நான் உங்களை 1 வாரத்துல பாக்குறேன் சார், கதையோட. ஓகே. வெல்க பாரத மாதம். ஒழுங்கா இருந்த ஒரே பிள்ளை இப்ப எங்க பக்கம் வந்துட்டா. வாங்க, கதவு திறந்தா இருக்கு. கீதா, வா. அன்னைக்கு எங்க அப்பா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல கீதா, எனக்கு அது ஒரு நல்ல படிப்பினதான். பணம் தான் வாழ்க்கைங்கிறத உங்க அப்பா எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு. என் லட்சியத்தை கழட்டி எறிஞ்சிட்டா நானும் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு உங்க அப்பாவுக்கு புரிய வைக்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நான் இருக்கிற இடம் எளிமையா இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய பங்களாவில குழு குழு அறைகளும் சித்திரங்களும் சிலைகளும் ரத்தன கம்பளங்களும் உங்க அப்பா கேட்டாரே அந்த அந்தஸ்தோடு இருப்பேன். கை நிறைய கரன்சி நோட்டு அள்ளிக்கிட்டு உங்க வீட்டு கதவை தட்டுவேன். அப்புறம் அவர் பொண்ணை கொடுக்கட்டும். இல்லைங்க, நீங்க இனிமே பொண்ணு கேட்கறதுக்கு அங்க போக வேண்டாம். கீதா, பெத்தவங்க வழி அனுப்ப பெருமையோட வர வேண்டிய பொண்ணு வீட்டை விட்டு துரத்தப்பட்டு தன்னந்தனியா உங்களையே நம்பி வந்திருக்கு. எனக்கு இனிமே எல்லாம் நீங்க தான். நல்லா சதானந்தம் பேசுறேன்.
இருக்கலாம் எப்படி இருக்கு? உன் தயவுல சௌக்கியமா இருக்குப்பா. என்ன திடீர்னு கால் போட்ட? முக்கியமான நியூஸ். பக்கத்துல விஸ்கி பாட்டில் இருந்தா 4 பேக்க உடனே முழுங்க. ஆமா, நான் சொல்ல போற செய்தி உனக்கு அதிர்ச்சி கொடுக்கும். முடிஞ்சா தேவதாசா மாறிடு. என்னடா நீயே இப்ப கதை எழுத ஆரம்பிச்சிட்டியா? கதை இல்ல, உண்மை. உன்னுடைய ரயிலு வேற ஒரு தண்டவாளத்துல ஓடிடுச்சு. என்ன உளர்ற? எந்த ரயில்? கீதா எக்ஸ்பிரஸ். புரியுதா? சந்திரநாத்தை கல்யாணம் பண்ணிட்டா. திருமணம் இனிதே நிறைவேறி தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கின்றனர். விஸ்கி அடிச்சியா? உன்னத்தான் அடிக்கணும். கீதா என் கையை விட்டு போனதுல எனக்கு வருத்தம் இல்லை. கீதா இல்லைன்னா யாரோ ஒரு ராதா. ஆனா நீ கத்துறத பார்த்தா உனக்கு தான் வேதனை அதிகம்னு நினைக்கிறேன். இல்லடா? நண்பன் இல்லையா? ஆனா அந்த பிச்சைக்கார எழுத்தாளுடைய வாழ்க்கை என் கையில தான் இருக்கு. அவனுடைய சந்தோஷத்துக்கு நான் தான் செக் பட்டணும். செக்கா வண்டி குதிரை மாதிரி எங்க போனாலும் நம்ம லாயத்துக்கு தான் வந்தாகணும். கடிவாளம் என் கையில. காட்டை அதிகமா தட்டாதே, குதிரை உதச்சிடும். ஹலோ ஹலோ ஆபரேட்டர், லைனை கட் பண்ணீங்க. நான் நியூயார்க் கால் பேசிட்டு இருக்கேன் தெரியுமில்ல? ஹலோ ஹலோ சந்திரநாத், வா 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 வா. வாழ்க வாழ்க எல்லாம் முடிஞ்சுதா? குட். உள்ள எல்லாமே இன்னைக்கு மத்தியாயங்கள் தானே. ஐ அம் ஆல்வேஸ் ஓபன். நானும் ஓபனாவே இருக்கேன். Sit down, sit down. இனிய இரவும் இன்ப உறவும். ஓ மார்வலஸ் மார்வலஸ். பக்கத்துக்கு பக்கம் சூடேத்திருக்க போல இருக்க. அவசியம் ஒவ்வொரு பெட்ரூமுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பிச்சாகணும். ஆமா, நீ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. கீதாவோட கொஞ்சத்துக்கே நேரம் சரியா இருக்குமே. இதை எப்படி எழுதி முடிச்ச? தேவை ஏற்படும் போது முடிச்சு தானே சார் ஆகணும். குட் குட் குட். கதை எழுத ஆரம்பிச்சா பாக்கி கதையெல்லாம் விட்டுறணும். யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். இனிமே நீதான் என்னுடைய பெர்மனன்ட் ரைட்டர். தேங்க்யூ சார். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நான் உனக்கு பேசுவது 1000 தானே. இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது 5000. அதிகமா இருக்கா? என்னோட எழுத்தாள ஏழையா இருக்க கூடாது. எப்ப ஒருத்தர் சக்சஸ் ஆவா நீ எனக்கு மோப்பம் பிடிக்க தெரியும். ஐ அம் a human blood. புடிச்சா சோ உனக்கு இலவச கார், இலவச வீடு எல்லாமே தர போறேன். பூங்க நீ தூங்க. அண்ணா சமந்தா, சமந்தா, என்ன பகல் புற தூக்கமா? பணக்கார வீட்டுக்கு வந்து தெரியல, தூக்கம் தன்னாலே வருது. என்னண்ணா கனவு கண்டீங்களா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமா வைக்கும்? என் பூக்கா வேணும் இல்ல, என் கண்ணுக்குட்டி, என் மாமன் பொண்ணு, அவ கழுத்தை தேடி தாலியை கட்டினேன். சாப்பிட்டுட்டு எல்லா பயிலும் சாயங்காலமே போட்டானுங்க. நாங்க ராத்திரி சாப்பிட்டுட்டு நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். அவசரமா அப்படியே நைஸா பால் எடுத்துக்கின்னு அப்படியே வந்தேன். சும்மா என்ன தெரியுமா பண்ணேன்? நான் குளிக்க போறேன். போங்க 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 போங்க, நானும் போறேன்.